சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அசாம் மாநிலம் நாகன் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விதான் ஹசாரிகா ஜிந்தி தம்பதி. விதான் பிளம்பராக பணியாற்றி வந்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களாக கோவை வந்த இந்த தம்பதி சில ஆண்டுகளாகவே கணபதி சின்னசாமி நகர் 3வது வீதியில் உள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்துள்ளனர். அத்திப்பாளையம் பிரிவில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் விதான் ஹசாரிகா பிளம்பர் வேலை பார்த்து வந்துள்ளார். இதனிடையே அதே பகுதியில் வசித்து வரும் வடமாநில பெண்களுடன் விதான் ஹசாரிகாவுக்கு திருமணத்தை மீறிய உறவு ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தொடர்பில் இருந்த பெண்களுடன் விதான் தொடர்ச்சியாக வீடியோ கால் பேசி வந்திருக்கிறார். இந்த விவகாரம் மனைவி ஜிந்திக்கு தெரிய வர கணவனை பலமுறை கண்டித்துள்ளார். இருப்பினும் அதனையெல்லாம் பொருட்படுத்தாமல் விதான் பல பெண்களுடன் உறவை தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்த நிலையில் ஒரு நாள் ஜிந்தி வெளியே சென்றிருந்த போது விதான் ஹசாரிகா இளம்பெண் ஒருவரை அழைத்து வந்து தனிமையில் இருந்திருக்கிறார். அந்த நேரம் பார்த்து வீட்டிற்குள் நுழைந்த மனைவி ஜிந்தி இருவரும் ஒன்றாக தனிமையில் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அப்போது இளம்பெண் அங்கிருந்து தப்பியோடியுள்ளார். கணவன் தன்னுடைய படுக்கை அறையில் வேறொரு பெண்ணை அழைத்து வந்து தனிமையில் இருந்ததை பார்த்த மனைவி ஜிந்தி ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றிருக்கிறார். அதன்பின் இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது விதான் மனைவியிடம் நீ அசாம் மாநிலத்திற்கே சென்றுவிடு என்று மிரட்டியுள்ளார். இருவருக்கும் இடையே சண்டை பெரிதாக அக்கம் பக்கத்தினர் இருவரையும் சமாதானப்படுத்தியுள்ளனர். இருந்தாலும் ஆத்திரம் அடங்காத ஜிந்தி கணவனுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என முடிவு செய்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று வேலை முடிந்து மதுபோதையில் வீட்டிற்கு வந்த விதான் ஹசாரிகா அறைக்குள் சென்று படுத்து தூங்கியுள்ளார். கணவர் மீது கோபத்தில் இருந்த ஜிந்தி சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து விதானின் அந்தரங்க உறுப்பை அறுத்து வீசியதோடு அந்த அறையிலேயே வைத்து பூட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். விதானின் கூச்சல் சத்தம் கேட்டு அருகில் இருந்தவர்கள் அந்த அறையின் பூட்டை உடைத்து அவரை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து சரவணம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து கணவரின் ஆண் உறுப்பை அறுத்த ஜிந்தியை கைது செய்தனர். பல பெண்களுடன் தொடர்பில் இருந்த கணவருக்கு மனைவி அளித்த நூதன தண்டனை கோவையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.